பாரிவேந்தருக்கு கொடுக்கப்பட்ட தொகை மிச்சம் ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் அந்த தொகுதிக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சில நேரங்களில் நடக்கிறதில்ல, சில பாராளுமன்ற தொகுதி. இதையடுத்து நான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் பொறுப்பேற்ற பிறகு மைய அரசு கொடுத்த அந்த 17 கோடிக்கு அல்லாமல் என்னுடைய சொந்த செலவில் அல்லது சொந்த வருவாயில் 126 கோடி. இந்த புஸ்தகம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாம் கையிலையும் கொடுத்துருக்காங்க, நான் பாருங்கள். அதில் என்னுடைய சொந்த நிதியாக 126 கோடியே 90,11,400 ரூபாய் இந்த பாராளுமன்ற தொகுதியில் சொந்த நிதியில் இருந்து கொடுத்திருக்கிறேன். இது மிகப்பெரிய தொகையாக உங்களுக்கு தோன்றும். என்னை பொறுத்தவரை இதில் பெரும்பகுதி, அதாவது 118 கோடி 77,51,400 ரூபாய் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக 1200 பேருக்கு இலவச கல்வியும் தங்கும் இடமும் உணவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1200 கிராஜுவேட்ஸை உண்டாக்கியிருக்கோம். கிராஜுவேட்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா படிக்கிறவங்க, எம்பிஏ படிக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க, பிகாம் படிக்கிறவங்க, பிசிஏ படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் சில கோர்ஸ் படிக்கிறவங்க, ஆக இந்த மாதிரி 1200 பேருக்கு இந்த வகையில் நாங்கள் 118 கோடி சம்திங் செலவு பண்ணிடுவோம். அது அல்லாமல் கொரோனா காலத்தில் பேரிடர் கால உதவிகள் அப்படிங்கிற முறையில் 2 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், ஆக்சிஜன் வாங்கி, கான்சன்ட்ரேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம், பல படுக்கைகளை 100க்கு மேல் 100-200 படுக்கைகளை தேவைப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் எங்களுடைய மருத்துவமனையில் திருச்சியிலும் சரி, அங்கே காட்டாங்குளத்தில் நமக்கு வீட்டு படுக்கைகள் கிடையாது. அவர்கள் ஆயிரக்கணக்கான படுக்கைகளை அவர்களுக்கு அலாட் பண்ணி அன்றைக்கு அவங்களெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு அந்த உதவி என்பதல்ல, அவர்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்பது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதெல்லாம் செய்யணுமா அப்படி இல்லை. அடிப்படையில் மனிதர்கள் தேவைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய அந்த ரிக்வஸ்ட், அதை நம்ம அப்போ இன்னும் இது இப்போ நாளுக்கு நாள் ஆன்மீக பார்வை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தொகுதியில் எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய பள்ளிக்கூடம், பள்ளிக்கட்டம் மாதிரி பல கோயில்கள், சிவன் கோயில், பெருமாள் கோயில்கள், பிள்ளையார் கோயில்கள் என்று பல கோயில்கள்லாம் சில கோயில்கள் கட்டப்பட்டு பழுதிருந்து கிடைக்கிறது. அதை புனரமைப்பு செய்ய வேண்டும். அதற்காகவும் சில கோயில்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தாலும் கூட அது இடிந்து போகிற நிலையில் இருக்கிறது, காம்பவுண்ட் முதற்கொண்டு. அதையெல்லாம் கூட நாங்கள் சீர் செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போல் புதிய கோயில் கட்டப்பட்டு பாதியில் இருக்கிறது, எங்களுக்கு முடித்து கொடுங்கள் என்று. அது மாதிரி இந்த வகையில் ஆன்மீக மற்றும் அறப்பணிகளுக்காக 4,80,80,000 செஞ்சிருக்கோம். ஆக இந்த கல்விக்காக செலவிட என்பது 1200 மாணவர்களுக்கு. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு தரிப்பு ஒரு பையன் படித்தானா குறைந்தது 3 லட்சம் ஃபீஸ் இருக்கிறது. அப்புறம் அவங்க சாப்பாடு, தங்குமிடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம். அவன் 4 வருஷம் படிப்பாக இருந்தால் 16 லட்சம் வருது. இப்போ 1200 பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கலாம். நான் அவர்களுக்கு நான் பணமாக கொடுக்கல, எங்களிடம் அந்த வாய்ப்பு இருந்தது. ஆகவே அவர்களை
படிக்க வைத்து இன்றைக்கு பட்டதாரிகளாக்கி சில பேருக்கு பெரும்பாலும் வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் இந்த 5 ஆண்டு முடிவில் நான் தனிப்பட்ட முறையில் செய்த உதவிகளும் ஆன்மீகத்தாக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம், அல்லது கொரோனா தேவைகளுக்காக இருக்கலாம், அதை செய்திருக்கிறோம். 126 கோடி சொந்த நிதியில், மற்றபடி அரசு கொடுத்த மைய அரசு கொடுத்த தொகை 14 கோடி அதற்கான யாருக்கு செலவு பண்ணியிருக்கேங்கிறத இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது அது மட்டும் இல்லாமல் நிதியில் செய்கிறதுங்கிறது வேற, மைய அரசு கொடுக்குற நிதியில் கொடுக்கறதுங்கிறது வேற. அதே நேரத்தில் இந்த தொகுதியில் பல தேவைகள் இருக்கிறது. உதாரணம் மேம்பாலங்கள். மேம்பாலங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 85 கோடியில் அது அந்த அளவு செய்திருக்கிறோம். 3 மேம்பாலங்களை கட்டி கொடுத்துருக்கிறோம். அது தேவை இருந்தது, மக்கள் கேட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு எம்பியாக செய்திருக்க முடியுமா என்றால், நான் எந்த கட்சியிலிருந்து தோழமையோடு போனேனோ அந்த தோழமையோடு இருந்திருந்தால் நிச்சயமாக என்னால் எதுவும் செஞ்சிருக்க முடியும். நான் செய்த அத்தனையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இருந்த அந்த தொடர்பும் நட்பும் தான் இன்னைக்கு பல காரியங்களுக்கு செய்திருக்கிறோம். பிரதம அமைச்சரிலிருந்து, பாரத பிரதமர் அமைச்சரிலிருந்து, நேஷனல் ஹைவேஸ் அமைச்சர் வரைக்கும், ரயில்வே அமைச்சர் முதற்கொண்டு அத்தனை பேருடைய நட்பும் உறவும் ஏற்கனவே இருந்த காரணத்தினால் அவர்களை எல்லாத்தையும் சில ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான அமைச்சர்கள்லாம் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைத்து பேச வைத்து அதன் மூலமாக அவர் நட்பை வளர்த்து கொண்டு அதன் வழியாக இந்த என்னுடைய தொகுதிக்கு தேவைப்பட்ட பல காரியங்கள் ஆற்றி இருக்கிறோம். அந்த வகையில் 3 மேம்பாலங்கள் அதோட 4 ஆண்டுகளாக இருந்து சிறுவாச்சூர் மேம்பாலம் அடிகள் நாட்டி 4 வருஷம் ஆச்சு, தொடவே இல்லை, அப்படியே போட்டாங்க. பொன்னார் காலத்தில் போட்டது அடிகள். அந்த மேம்பாலம், சிறுவாச்சூர் மேம்பாலம், திருவள்ளூர் மேம்பாலம், அதே போல் இருந்தூர் மேம்பாலம், அது 3 மேம்பாலங்களை பண்ணியிருக்கோம். அதே போல் பெரம்பலூர் நீர் தேவைகளுக்காக பல லட்சம் செலவில்